யார காப்பாத்துறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணியோ அவங்கள கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நீயும் அந்த ஆளும் கொஞ்ச நாளைக்கு வேணா நிம்மதியா இருக்கலாம். பட் இட்ஸ் கோயிங் டு பி a very short time. ஹலோ ஹலோ சந்தியாமா, எப்படிமா இருக்க? அண்ணா ஒரு நிமிஷம், கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணா எப்படிண்ணா இருக்க? ஹால்ல மாமியார் இருக்காங்க, உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாது, அதான். சொல்லுண்ண, மணி 8 ஆகுதே, இன்னும் நீ பேங்க்கு கிளம்பலையா? கிளம்பணும்மா. இப்போதான் ஃபில்டர் காஃபியோட பேப்பர் படிச்சு முடிச்சு குளிக்க போலான் இருந்தேன். அப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணணுங்கிற ஞாபகம் வந்தது. ஒன்றும் இல்லை, இந்த வெள்ளி சீர் சடங்கு பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டேன். நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து உங்கள் மாமியார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிண்ணே. ஏற்கனவே உங்கள் மாமியார் கோபமாக இருக்கிறதுனால இந்த வெள்ளி சீர் விஷயத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு அர்ச்சனாவுடைய மாமனார் மாமியார் கிட்ட சொல்லி என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். அண்ணா உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கறேனா? இப்பதான் என் கல்யாணத்துக்கு நீ நிறைய செலவு பண்ண, வெளியே கடன்லாம் வேற வாங்கியிருக்க, அதுக்குள்ள திரும்பவும் இப்படி ஒரு செலவு. சாரிண்ணே. என்னடா ரொம்ப ஃபார்மலா எமோஷனலா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, எனக்கு பிடிச்சிதான் பண்றேன். என்ன இந்த பெரியவங்க புரிஞ்சுக்கலங்கிற ஒரு சின்ன வருத்தம். அது கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள்ல அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, குளிக்க போகணும். இந்த விஷயத்தை மட்டும் மறக்காம உங்க மாமியார் கிட்ட சொல்லிடு, ஓகேவா? வச்சுட்டா? ஓகேடா. சரிண்ணே, பாய். பாய். அத்தை, முரளி என்னை ஃபோன் பண்ணாங்க, வெள்ளி சீரெல்லாம் வாங்கிட்டாரா, நாளைக்கு அதை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. ஏங்க அவ அண்ணன் நாளைக்கு சீர் பண்ண வர்றது நல்ல விஷயம் தாங்க, அதை ஏங்க இவ்வளவு எரிச்சலா சொல்லிட்டு போறா? என்ன பொண்ணுங்களா இதுங்கெல்லாம்? லட்சுமி, வெள்ளி சீர் பண்றதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த விஷயத்துல நீ பேசினது, கத்துனது, கோவப்பட்டது எல்லாமே தப்பு தானே? இதோ மார்க்கெட்ல சண்டை போடுற லோக்கல் தாதா ரேஞ்சில பிகேவ் பண்ண. அதனாலதான் உன் மருமக அவங்க அண்ணன் வந்து வெள்ளி சீர் பண்ண போற விஷயத்த கூட சந்தோஷமா சொல்லாம சங்கடத்தோட சொல்லிட்டு போறா. என்னையே குறை சொல்லுங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி எடுத்து சொன்னதானே புரியுது, இல்லன்னா சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் காத்துல பறக்க விட்டு போயிடுறாங்களே. ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன், இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் மெடிகுலஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூலா போட்டிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க மனசு வருத்தப்பட வச்சு பண்றதுல எந்த சந்தோஷமும் கிடைக்காது. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம கிட்ட எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கு, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அப்புறம் எதுக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு முரளியை போட்டு டார்ச்சர் பண்ணணும்? இதே விஷயத்த நீ இப்படி ஹேண்டில் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு மவுண்ட் ரோட்ல கட் அவுட் வைக்கிற அளவுக்கு போயிருக்கும்.
என்னன்னா நீயே முரளிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீரை கல்யாணம் முடிஞ்சு முதல் வெள்ளிக்கிழமை சீர் பண்ணணும், நானே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன், நீங்க ஒன்றும் இதுக்காக வாங்க வேண்டாம், ஆனா நீங்க வந்து உங்க கையால கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், அவங்க மனசுல உன் மேல இருக்கிற மதிப்பு மரியாதையும் எங்கேயோ போயிருக்கும். இப்பயும் உனக்கு அவங்க வீட்டுல மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஆனா நீ இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ சாகுற வரைக்கும் சந்தியாவுக்கு மாமியாரா தான் இருப்ப, அம்மாவா இருக்க மாட்ட. அதுக்கு மேல உன் இஷ்டம். currently switched off. Please try again later. எங்க போய் தொலைஞ்சா இந்த சித்தார்த்? கோயம்புத்தூர் போய் இறங்குனதும் ஃபோன் பண்ணா. அங்கிருந்து கோத்தகிரியில இருக்கிற ப்ரொடியூசர் எஸ்டேட்டுக்கு போறேன்னு சொன்னா. அதோட சரி, இன்னையோட 4 நாள் ஆகுது. அவன்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையே. நாம ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹில் ஸ்டேஷன்ல சிக்னல் ப்ராப்ளம் வேற இருக்கும். டவர் இருக்காதனாலும் அந்த முட்டாளுக்கு கொஞ்சமாவது மசாலா வேண்டாம்? பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ண கூடாது? இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அதுவும் சித்தார்த்துக்கு சுத்தமா கிடையாது. நாளைக்கு காலேஜ் போறப்போ மால்ல ஷாப் வச்சிருக்கிற அவன் ஃப்ரெண்ட கேட்கணும். இடியட், இந்த ராஸ்கல் அவனுக்கு கால் பண்ணிருக்கானான்னு செக் பண்ணணும். ஹலோ ஹலோ காவ்யா, நான் சித்தார்த் பேசுறேன். ராஸ்கல், என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஒரு ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்கேன்னு சொல்ல முடியாதா உன்னால? ஐயோ காவ்யா, பேசாத, பிச்சிடுவேன். கொஞ்சமாவது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காடா? போன இடம்னு எல்லாத்தையும் மறந்துடுவியா? இடியட், பேசுனா கொன்னுடுவேன். நீ கதை எழுது, கட்டுரை எழுது, என்ன வேணா பண்ணு. ஆனா நான் இங்க இருக்க, நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியாதா? பேஜுக்கு பேஜ் நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பியே, SMS அனுப்புவியே. இதுதான் என்ன மிஸ் பண்ற லட்சணமா? காவ்யா ஒரு நிமிஷம். ஷட் அப், பேசாத. ஐயோ காவ்யா, கத்தாம இரு காவ்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யூ நோ சம்திங்? இந்த 4 நாளா எத்தனை தடவை உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? எருமை, என்னால எதுலயுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, உன்னால இன்டர்னல் டெஸ்ட் கூட சரியா எழுத முடியாம சொதப்புன தெரியுமா? இங்க சென்னையில ஒருத்தி நம்மள பத்தி நினைச்சிட்டு இருப்பாளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தவிப்பாளேன்னு
ஒரு செகண்டாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? ஒரு சாதாரண கிளர்க்கு கூட வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா நீ என்னடா புடலங்கா கிரியேட்டர் நீ? ஏன் மனசையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீ எப்படா மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி படம் எடுப்ப? ஐயோ காவ்யா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு காவ்யா. அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் என்ன திட்டு. சொல்லி தொலை சீக்கிரம். காவ்யா, நான் இங்க வந்து பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு காவ்யா. ப்ரொடியூசர் இங்க 3 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது. அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேட்டரா டெல்லிக்கு போயிட்டாராம். வரதுக்கு இன்னும் 3-4 நாள் ஆகுமா? எனக்கு இந்த நியூஸே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் காவ்யா கிடைச்சிச்சு. நான் இருக்கிற இடம் வேற கோத்தகிரியிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் டவுன் சவுத்ல இருக்கேன் காவ்யா. இங்க டவர் சிக்னல் எதுவுமே இல்ல காவ்யா. என் பேட்டரி வேற மோரோவர் ட்ரெயின் ஆயிடுச்சு. இங்க நல்லா ஹெவி ரெயின். நானும் செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல. இப்பதான் இந்த பக்கமா ஒரு வண்டி போச்சு. வண்டியை நிறுத்தி ஒருத்தட்டேந்து போனை வாங்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்ன திட்டி தீத்துட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். உன்னை பார்க்காம பேசாம நான் எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் தெரியுமா? ஏண்டா அந்த ஆளுக்கு சுத்தமா அறிவே கிடையாதா? உன்னை எங்கேயோ அத்துவான காட்டுல விட்டுட்டு அவன் டெல்லிக்கு போயிடுவானா? அப்படியே போறதா இருந்தாலும் உனக்கு வண்டி அனுப்பி திருப்பியாவது அனுப்ப வேண்டாம்? சென்ஸ்லெஸ் இடியட்டா இருக்கானே. ஹலோ காவ்யா. காவ்யா, ஆர் யூ ஆன்லைன்? இந்த சிலபஸை செட் பண்ணவ மட்டும் என் கையில கிடைச்சா என்கிட்ட இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரேவை அவன் கண்ணுல ஊத்தி டான்ஸ் ஆட வச்சிருவேன். நானும் தூங்காம படிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனா முடியல. இதுல தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வேற. சரி, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அப்பப்போ எது எங்க இருக்குன்னு டிப்ஸ் கொடு. டேக் கேர். நாளைக்கு காலேஜ்ல பாப்போம். பாய். அப்பா நிக்கிறாரு, அப்புறமா பேசு, சரியா? சரி காவ்யா, குட் நைட். அப்பா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா ஹாலில் பெரிய சத்தமா இருந்ததா, படிக்கட்டில் யாரோ வேகமா ஓடுற மாதிரி இருந்தது. அதான் யார் இந்த நேரத்துல திருட்டுத்தனமா, இல்ல ஐ மீன் யாராவது திருட வந்திருக்கானான்னு நான் பார்க்க வந்தேன். நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? அதுவும் யாரு கூடயோ இந்த நேரத்துல போன்ல பேசிட்டு இருக்க? இல்லப்பா, நாளைக்கு ஒரு செம கடி பேப்பர் இருக்கு. மண்டை காயுது. அதான் என் ஃப்ரெண்டிட்ட பேசிட்டு இருந்தேன். கீழே போய் தண்ணி குடிக்கலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள அவ கால் வந்தது. அதை எடுக்கிறதுக்காக தான் வேகமா ஓடி வந்தேன். சாரிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஓ சரி சரி சரிம்மா, நீ போய் படுமா. அப்பதானே காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்க முடியும். எக்ஸாம்க்குலாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்ல என்ன? சரியா, போய் படுமா. நீங்களும் போய் படுங்கப்பா. குட் நைட். குட் நைட். எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வழக்கமாக வெள்ளி சீருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோன்னு பெரியவங்களை கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏதாவது குறையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. என்ன குறையுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் திருப்திப்படுற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆமா அத்தை, வேணும்னா அந்த லிஸ்ட்டை நான் ஒரு தடவை படிச்சு காட்டட்டுமா? முரளி, இதெல்லாம் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு சொல்றதுக்கு நான் என்ன ஆடிட்டரா? ஒரு விஷயத்த நீங்களும் சந்தியாவும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிற சீர்சனத்தை எல்லாம் இந்த வீட்ல எதுவும் இல்லைங்கிறதுக்காக கேட்கல. இதெல்லாம் காலம் காலமா நம்ம குடும்பங்கள்ல கடைபிடிச்சுக்கிட்டு வர சம்பிரதாயம். இத்தனை தலைமுறைகளா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் தொடர்ந்து வருதுன்னா ஏதோ ஒரு காரண காரியங்கள் இல்லாமலையா பெரியவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. சின்னஞ்சிறுசு உங்களுக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இருக்கு, இல்லாம போகலாம். ஆனா எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. இங்க ஏன் இஷ்டப்படிதான் சில விஷயங்கள் நடக்கணும்.
அது நல்லதுன்னு இப்ப உங்களுக்கு புரியாது. பின்னால என் வயசு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அம்மா சந்தியா, உங்க அண்ணன் கொண்டு வந்திருக்கிற சீர்சனத்தி எல்லாம் இங்கதான் இருக்க போகுது. அத சாவகாசமா பாத்துக்கலாம். சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? அதெல்லாம் அப்பவே பண்ணி வச்சிட்டேன் அத்தை. அப்ப இந்த வெள்ளி குத்து விளக்கு எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நெய்த்திரி போட்டு விளக்கேத்தி மகாலட்சுமிய மனசார நினைச்சுக்கிட்டு எங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா மங்களகரமா சுபீட்சமா இருக்கணும்னு, நானும் தீர்க்க சுமங்கலியா எல்லா வளத்தோட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கோ. போமா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. டேய் நந்து, அப்பா மாதிரி நீயும் சோஃபாவே கதின்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. எந்திரிச்சு வந்து அவ பக்கத்துல நின்னு சாமி கும்பிடுறா. அப்படியாவது உங்க 2 பேருக்கும் நல்ல புத்தி வரட்டும். நீ கொஞ்சம் இந்த லைவ் கிரிக்கெட் மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி பேசுறத நிறுத்துறியா? காலையில இருந்து ரீவைண்ட் பண்ணி கேட்டு கேட்டு தலை வலிக்குது. நீட்டி முழக்கி நீ பேசுறத கேட்டு இந்த மகாலட்சுமியே ஓடிட போறா. பேசாம வந்து சாமி கும்பிடு வா. தம்பி, உங்க தங்கச்சிக்கு நல்லபடியா வெள்ளி சீர் செஞ்சு முடிச்சிட்ட. எங்களுக்கு பூரண திருப்தி. என்னங்க? ஆமா ஆமா, சில சமயங்கள்ல என்ன கோர்ட்டு டவாலி மாதிரி ஆக்கிடுற. முரளி, நீங்களாவது கல்யாணம் பண்ணும்போது நானும் நல்ல விதமா பார்த்து விசாரிச்சு பண்ணிக்கப்பா. எது வேணா கூட குறைச்சு இருக்கலாம், ஆனா இது மட்டும் அதிகமா இருக்க கூடாது. என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தோணன்னு பேசிட்டு இருக்காம ஆகிற வேலையை பாருங்க. சந்தியா, வந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எல்லா செல்வமும் பெற்று ஒற்றுமையா சந்தோஷமா 100 வருஷம் தாண்டி வாழணும். உன் அண்ணன்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. என்னுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்கு. சந்தியா, போய் விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணுமா. முதல்ல ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டோம். வாப்பா முரளி, இன்னைக்கு எங்க வீட்டு சமையல நீ டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, இன்னைக்கு நான் சந்தோஷி மாதாவுக்காக விரதம் இருக்கேன். இன்னைக்கு டே ஃபுல்லா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான், அதுவும் ஒரு டம்ளர் பாலும் பழம் மட்டும்தான். என்னப்பா
விரதம் கிரதம்னு வயசானவங்க மாதிரி பேசுற. உனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னப்பா ஆச்சரியமா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க பெரியவங்க ஒரு காரியம் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்குன்னு. அதுக்காக தான். சபாஷ் முரளி, ஐ லைக் இட். சரிம்மா, பேங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேங்க. போயிட்டு வா. பாருங்க சார். அண்ணே ஏய் பாத்துமா, ஏன் அப்படி ஓடி வர? கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா? அண்ணே எனக்கு தெரியும் நீ ஏன் சாப்பிடலன்னு.